ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பைக்கோட டாப் ஸ்பீடு போகும்போது பைக் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவே வந்து போயிடலாம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ரைட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு போகும்னு தெரியல. ஒரு 130 டச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதே இல்லை, ஹை ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு சொல்லி பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டாப் ஸ்பீட்லாம் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டயரில் கரெக்டாக ஏர் ப்ரெஷர்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா வாப்ளிங் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாப்ளிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஹைவே வந்து வந்தாச்சு. க்ளோஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மொபைல்லாம் பார்த்திங்கன்னா கலட்டி பாக்கெட்டில் வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி நண்பா, இப்போ நான் ஸ்பீடாக போகும்போது விண்டு நாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மைக்கை வந்து உள்ளே தள்ளி வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு விண்ட் நாய்ஸ் வருது அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. லைக் சொல்லாமலே பண்ணிடுவீங்க. முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பைக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்து போகும் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் தூரம் பைக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹைவேல கூட ஒரு இடத்துல பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு பிரச்சனை இருக்குது. எந்த இடம் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நண்பா. பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேப்பை கூட ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. பட் கேமராவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஓவர் டிராஃபிக்காக இருக்க ஹைவேலையே ரொம்ப வண்டி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ பார்ப்போம். தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் 80 + 100. ஃபோர்த் கியர் 100 போகுது. ஃபிஃப்த் கியர், $120 டச் பண்ணிட்டோம். $120 போயிடுச்சு நண்பா டக்குன்னு. ஸோ இந்த இடத்துல டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட போய் பார்த்துக்கலாம். போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிராஃபிக்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபோர்த்து கியரில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வந்து ஏறுது, அசால்ட்டாக கஷ்டப்படாமல் ஏறுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாலம் கட்டுற வேலை வந்து ஒரு 4-5 மாதமாக நடந்துகிட்ருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இதை தாண்டி போயிட்டு தான் ஆரம்பிக்கணும் நண்பா. இதை தாண்டி போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆயிருமே. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த நிவர் புயல் அப்படிங்கிற அந்த எதுவுமே கிடையாது. மழையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெய்யலை. நைட்டு சாயந்தர டைம் மட்டும் கொஞ்சம் பெய்யுது. மற்ற டைம்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயில் தான் வந்து அடிச்சிட்டு இருக்குது. இப்போ கூட பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம்லாம் தாராளமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வரணும்னா வரலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே நண்பா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Fourth gear 100 + 110. Fifth gear. சீக்கிரம் டோல் கேட் வேறு வருது. $120 போகுது நண்பா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஃபோர்த்து கியர் வரும்போது நல்லா இருக்குது. அந்த ஃபோர்த்து கியருக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சீக்கிரமாக ஏறுது. அதுக்கு மேலே 5th கியர் போட்டு அந்த 120 வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது.
ஸோ தேர்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நண்பா. ஃபிஃப்த்து கியர் போட்டாச்சு. ஒன் 120 மேலே லைட்டாக வாபிள் ஆகுதுப்பா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 130 போச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ 130+ கண்டிப்பாக வந்து போகணும்பா, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 120 வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 120லேயே பார்த்தீங்கன்னா அந்த வாபிளிங் இஷ்யூ இல்லை, பட் ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கிற ஸ்பீடிங் இருந்துச்சு. 130 மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹேண்ட்பாரை வந்து லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் இருக்குது. ரொம்ப வாபிளிங் அப்படிங்கிற இஷ்யூ இல்லை, லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி ஷேக் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. பரவாயில்ல, 130 போகுதுன்னா பரவாயில்ல. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 80 to 90 போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஐயோ வைப்ரேஷன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் அந்த 100க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடாக போகிற ஃபீலிங் மட்டும்தான் இருக்குமே தவிர வைப்ரேட் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இருக்காதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக போகும்போது இந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் வந்து மெதுவாக ஆகிற மாதிரி தெரியாது. ஸ்பீடாக ஆகிறதுனால அந்த வைப்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது. க்ளோஸ் வந்து போட்டு நீங்கள் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா சுத்தமாக தெரியாது வைப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் போட்டு டாப் ஸ்பீட்லாம் போகிறீங்க அப்படின்னா போங்க. ஹைவேல முக்கியமாக வந்து இந்த க்ளோஸ் போட்டு வந்து ஓட்டுங்க நண்பா, அது நல்லாயிருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 130 வந்து போயிருக்கிறேன். ஒரு 120 அந்தளவுக்கு வந்து போவேன் லாங் ரைட்லாம் வந்து போகும்போது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 130 வந்து பைக் வந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்கள் பைக்கை வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸ்லாம் வந்து தேவை கிடையாது. சிட்டிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பைக் ரைட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே க்ளவுஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா. நல்லாவே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பைக்கில் வந்து ரொம்ப ஒஸ்ட்லாம் சொல்ல முடியாது. அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 110 ஹைவேலாம் போகும்போது லாங் ரைட்லாம் போகும்போது ஒரு 110 120 அந்தளவுக்கு வந்து நீங்கள் போக முடியும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான். அந்த 130லேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிலாம் போக முடியாது. பைக்கு எவ்வளோ போகுதுன்னு வேணால் செக் பண்ணிக்கணும் தவிர மற்றபடி வந்து அதிலே வந்து நம்ம வந்து ரைட் பண்ணி போக முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரிஞ்சு இந்த ரைடில் பார்த்திங்கன்னா. ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், ஜெய் ஹிந்த்.